ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்கம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். கிளஸ்டர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஆஃப்ரிக்காவை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் ஏராளமான இன்கம் சோர்சஸ் எனபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை ரொம்ப எளிமையாக நம்மளால் ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். ஏன் ரொம்ப எளிமையாக அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் $1 இருந்தால் போதும். ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்குள்ளே என்ரோல் ஆக முடியும். அதன் மூலியமாக பெரிய அளவில் இன்கமும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் பற்றின கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனை ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பிளான் என்ன அப்படிங்கிறத உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம ஃபேஸ்புக் பேஜோ இன்ஸ்டாகிராம் பேஜோ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பார்க்கக்கூடிய இந்த கிளஸ்டர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு பாசிவ் இன்கம் எகோ சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. OPBNB நெட்வொர்க்கில் USDT பேஸ்டு. USDT அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிள் காயின். இந்த ஸ்டேபிள் காயினை பேஸ் பண்ணி தான் இந்த கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் இந்த ப்ராஜெக்டோட மிஷன்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. டைம் எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். இந்த பிளாட்ஃபார்மோட ஹைலைட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரக்சர்ஸை உள்ள எனபிள் பண்ணியிருக்காங்க. லோ என்ட்ரி ஃபார் ஜஸ்ட் $1 இருந்தாலே உள்ள என்ட்ரு ஆக முடியும். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அண்ட் குளோபல் அசசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. பிகாஸ் இது டாலரில் இருக்கிறதுனால வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் இந்த ப்ராஜெக்டில் உங்களால் இன்வால்வ் ஆக முடியும். அதே போல் டிரான்ஸ்பரண்டான ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டோடைய பேக்கேஜஸ், அதாவது இந்த கிளஸ்டர் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது, பேக்கேஜ் நம்பர் 1 ஜஸ்ட் $1 தான். $1, அடுத்தது $5, $10, $25, $50, $100, $200. ஸோ சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு பெரிய இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. இன்கம் ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் டோட்டலி 100% டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுறாங்க. டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 25% நமக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம் கிடைக்குது. ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவர் $1 வராரு அப்படின்னா உங்களுக்கு $0.25 டைரக்ட் இன்கமாக கிடைச்சிடும். அதுவே ஒரு $100 அப்படிங்கும்போது உங்களுக்கு $25, $200 அப்படிங்கும்போது $50 உங்களுக்கு இன்கமாக கிடைச்சிடுது. மேட்ரிக் லெவல் இன்கமுக்கு 15% எடுத்து மேட்ரிக் லெவல் இன்கம் கொடுக்குறாங்க. அண்ட் கிளஸ்டர் போர்டு இன்கம் சொல்லிட்டு 50% போர்டு இன்கமுக்கு மூவ் ஆகிடுது. டெய்லி ஷேர் இன்கம் சொல்லிட்டு ஒரு 10%, அதாவது நியூவாக ஜாயின் ஆகக்கூடிய ஜாயினிங்லேருந்து 10% எடுத்து ப்ரீவியஸ் ஜாயினர்ஸ்க்கு ஈவன் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இந்த டெய்லி ஷேர் இன்கம் அப்படிங்கிறது. அடுத்தது டைரக்ட் ரெஃபரல் இன்கம் பொறுத்த வரைக்கும் 25% இன்கம் பிஃபோராக நான் சொல்லியிருப்பேன். ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 25% உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். அன்லிமிட்டட் டைரக்ட் ரெஃபரலில் நீங்கள் இன்கம் எடுக்கலாம். இது எந்த விதமான லிமிட்டும் கிடையாது. சீலிங் லிமிட் எதுவும் அவங்க ஷோ பண்ணல உங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா மேட்ரிக் லெவல் இன்கமில் மொத்தம் 15 லெவல் இருக்குது. ஃபார் லெவலுக்கு 1% சொல்லி ஓவராலாக 15% உங்களுக்கு ஈவனாக பிரித்து கொடுக்குறாங்க. இப்போது உங்களுக்கு 15 லெவல் அப்படிங்கும்போது எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா 2, 4, 8, 16 இந்த மாதிரி 2 மேட்ரிக்ஸ் மெத்தடில் தான் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மேட்ரிக் லெவல் இன்கம் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அடுத்தது போர்டு இன்கம். ஸோ மெயினான டாப்பிக்கே இங்கே தான் இருக்குது. இந்த மெயினான இடத்துல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்கம்ங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த போர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம ஃபில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டடாக பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். அதன் மூலியமாக நமக்கு ரெவென்யூவும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கீழே U1, U2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிளேஸ் ஆகும்போது அதனோட அமௌண்ட், அதாவது அங்கே பிளேஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஏன்னா உள்ளே வரும்போது அவங்க என்ன ஃபண்டில் வராங்களோ 50% இங்கே போர்டுக்கு தான் வருது. அந்த அமௌண்ட் அப்படியே உங்களோட அப்ளைனுக்கு போயிடும். அடுத்தது அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா L1, L2, L3, L4, அதில் L1, L2, L3யோட அமௌண்ட்டு 50% அப்படியே உங்களுக்கு கிடைச்சிடும். 150% உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு ரீசெட் ஆகுது. அதாவது திரும்ப நியூ போர்டு கிரியேட் ஆகி அதனோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளைனாக இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு மேலே இருக்க அப்ளைனுக்கு அதனோட பெனிஃபிட்ஸ் போய் திரும்ப ஒரு போர்டு உங்கள் கிரியேட் ஆகுது. அதே போல் ஒவ்வொரு டைம் போர்டு கிரியேட் ஆகும்போதும் இது போல் 3 நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த போர்டில் பெனிஃபிட் என்னன்னா 150% எவ்ரி போர்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா மெயினான விஷயம். அடுத்தது டெய்லி ஷேர் போர்டு சிஸ்டம் எப்படி கொடுக்குறாங்க, அந்த ஷேரிங் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 10% ஃப்ரம் ஈச் பேக்கேஜில் இருந்து ஆட்டோமேட்டட், அதாவது அக்குமுலேட்டரில் டெய்லி டிஸ்ட்ரிபியூட் ஈக்குவலி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் $1 ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 10% எடுத்து $5, அதாவது $5 பேக்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இவனாக பிரித்து கொடுப்பாங்க. அப்போது $1 இருக்கிறவங்களுக்கு இந்த பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நீங்கள் அதுக்கு அடுத்த பேக் $5 போயிட்டீங்கன்னா இந்த $1 ஜாயினிங்லேருந்து 10% எடுத்து யாரெல்லாம் $5 போல் இருக்காங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுத்துடும். அதே போல் $10 யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு $5 அப்கிரேட் ஆகக்கூடிய
ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் அந்த ஃபண்ட் எடுத்து $10 இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் $25 இருக்கீங்க, இன்னைக்கு நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த $10 மட்டும் ஒரு 100 மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா $10 அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா மொத்தம் $1,000 வந்து பார்த்தீங்கன்னா 10% அப்படிங்கிறது $100. இந்த $25 போலில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு $10 பிரிஞ்சிடும். அப்போ அதுதான் விஷயம். அதே போல தான் அடுத்து $50க்கும் $100க்கும் $200க்கும் இதே தான் வந்து டேர்ம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது அப்படிங்கிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $5 இருந்து வித் ஒன் டேரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா $5 ஒரு டேரக்ட் கொடுத்துருக்கணும். அதே போல் $10 இருக்கீங்கன்னா அதே $10 ஒரு டேரக்ட் கொடுத்துருக்கணும். $25 இருக்கீங்கன்னா 25 நீங்கள் என்ன பேக்கில் இருக்கீங்களோ அதே சேம் பேக் டேரக்ட் ஒரு டேரக்ட் கொடுத்துருக்கணுங்கிறது அந்த இடத்துல மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ராயல்ட்டி. இந்த வீக்லி ராயல்ட்டி அப்படிங்கிறது எவ்ரி வீக் கொடுப்பாங்க. 5,000 ஃப்ரம் 200 பேக்கேஜ் போல், அதாவது $200 யாரெல்லாம் வந்து அந்த $200 வரைக்கும் உங்களோட ஐடியா அப்கிரேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீக்லி ராயல்ட்டி இன்கம். எலிஜிபிலிட்டி வந்து அப்கிரேட் டு ஆல் பேக்கேஜஸ், எல்லா பேக்கேஜும் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். 2 டைரக்ட் ரெஃபரல் கிராஸ் ஆல் பேக்கேஜ், அதாவது எல்லா பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஒரு 2 நபரை நீங்கள் டேரெக்டாக வாய்ப்பு கொடுத்துருக்கணும். அப்போ தான் அந்த ராயல்ட்டி இன்கம்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அதே போல் மந்த்லி ராயல்ட்டி அப்படிங்கிறதும் அதே போல் தான். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ரெஃபரல் ஹையர் டயர் ரிவார்ட்ஸ், அதாவது அதிகமாக ரெஃபர் பண்ணவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இன்கம் இது. இதுவுமே வந்து $200 பேக்கில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் ஆல் பேக்கேஜ் 3 டைரக்ட் ரெஃபரல். ஸோ நீங்கள் எல்லா பேக்கில் இருக்கவங்களும் 3 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்க வச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபுல் பேக்கில் இருக்கீங்க, அதே போல் நீங்கள் இன்ட்ரோ பண்ணக்கூடிய ஒரு 3 பேரும் ஃபுல் பேக் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அதுதான் டேர்ம்ஸ். மந்த்லி ராயல்ட்டி 5% உங்களுக்கு இங்கே கிடைக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் டெபாசிட் வித்ராவல் OPBNB USDT மட்டும்தான் பண்ண முடியும். 10% டிடக்ஷன் ஆன் ஆல் இன்கம்ஸ்க்கு 10% டிடக்ஷன் போயிடுது. 24/7 சிஸ்டம் அவைலபிலிட்டியாக இருக்கும். 100% டிரான்ஸ்பரண்ட் அண்ட் செக்யூர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஆட்டோமேட்டட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேவுட்டும் இங்கே நமக்கு இருக்குது. இதில் சீலிங் லிமிட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அன்லிமிட்டடாக இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இந்த கிளஸ்டர் ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்பிளேல ஷோ பண்ணிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நிறைய வீடியோஸ் இது போல் இந்த மாதிரி MLM ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.